தனி இந்த ஒரு லேப்டாப் ஏன் தான் வாங்கணுன்னே தெரில. ஒரு எடிட்டும் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இதெல்லாம் ஒரு லேப்டாப்பா? ஆனா தலைவலியா இருக்கு. நான் எடிட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா செம்மையா ஹேங் ஆகினே இருக்கு. இங்க லேப்டாப்ல நீங்க தான் ஜித்துன்றாங்க. லேப்டாப் என்ன லேப்டாப் நான் எடிட் பண்றதுக்கு? அது ஏங்க அவ்வளவு கோமா அதை தூக்கி போடுறீங்க? தலைவலிக்குதுண்ணா எனக்கு இந்த லேப்டாப்போட. ஹெச்பில ZBook Firefly மாடல் இவ்வளவு பிரீமியமான மாடல் பாருங்க. இதுல எடிட்டிங் பர்பஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஹை அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம். அப்கிரேடபிள் i7 11th generation 16GB RAM 512GB SSD. இது எல்லாமே எவ்வளவு தரோம்? ஜஸ்ட் 35,000. 35,000 தரோம். நான் பாருங்க Dell Latitude 7430 மெட்டல் பாடி பிரீமியமான லேப்டாப் i7 12th generation 16GB RAM 512GB SSD வித் டச் ஸ்கிரீனோட இருக்கு. ஐயோ அப்ப இது எவ்வளவு தரோம்? இது ஜஸ்ட் 39,000 rupees. 39? ஆமா. 39,000 ரூபாய்க்கு லேப்டாப்பா? Dell Latitude 5420 i7 11th generation 16GB RAM 512GB SSD. 512GB? ஆமா. என்ன சொல்றீங்க? 512GB செம்மையா இருக்குமே. சோ 512GB? ஆமா. இது எவ்வளவு தரோம்? ஜஸ்ட் 29,500 தரோம். 29,500 லேப்டாப்புங்க 512GB ல. ஓகே गाइस, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க வந்திருக்கோம்னா நம்ம Zide Infotech அண்ணா வந்து மீட் பண்ணியாச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்குண்ணா. சொல்லுங்க நம்மளோட ஷாப் நேம், ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்கு, நம்மளோட ஸ்பெஷல் என்னன்னா? நம்ம ஷாப் நேம் Zide Infotech ஆலந்தூர்ல லொகேட் ஆயிருக்கு. ஆலந்தூர் மார்க்கெட் MKN ரோட்ல சுக்குபாயில ஜஸ்ட் 100 மீட்டர்ஸ். ஆமா, பிரியாணி சாப்பிட்டு அப்படி நேரா டக்குனு வந்துடலாம். ஆமா, என்னெல்லாம் பண்றோம் நம்ம மேஜரா பண்றது ரீஃபர்பிஷ்ட் லேப்டாப்ஸ். ரீஃபர்பிஷ்ட் லேப்டாப் எல்லாமே மேக்ஸிமம் 99% இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட. இம்போர்ட்டட் தான். அந்த லோக்கல்ல நம்ம பண்றது கிடையாது. ஃபுல்லி வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் ப்ராடக்ட். லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வச்சிருக்காங்க. நிறைய பிராண்ட் இருக்கு. மேக் இருக்கு, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்ல ஏதோ ஒரு வச்சிருக்காப்ல, டெல் வச்சிருக்காப்ல. ஸோ நிறைய லேப்டாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பர்ஃபெக்டா, அதான் நம்ம வாங்கினா செகண்ட் ஹேண்ட் வாங்கணும்னு சொல்ல முடியாது, புதுசு மாதிரியே வச்சு பாத்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காரு. என்னென்ன ரேஞ்சுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஸ்டார்டிங் 13,000 இருந்து இருக்கு. நம்ம 13,000 லேப்டாப் கொடுத்தலாம். ஆமா, காட்டுங்க பாப்பா என்ன லேப்டாப் வச்சிருக்கீங்க, அதோட கான்ஃபிகரேஷன் என்னன்னா? ஜஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் இந்த கேமிங்ல இருந்து வரவங்களுக்கு HP ல வந்து ZBook லேப்டாப். ZBook ஓகே. எவ்வளவு பிரீமியமா இருக்கு பாருங்க. செமையா இருக்கு. என்ன லேப்டாப் 11th generation. ஓகே. இது எங்கண்ணா இதெல்லாம் Z எல்லாம் ஏதோ ஓல்டா வரும். இது நம்ம புதுசா வாங்கணும்னா இது நீங்க நியூவா வாங்கினா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 lakhs வரும். 1.5 lakhs? 1 லட்சம் ரூபாவா? என்ன சொல்றீங்க? அப்ப இது நம்ம கிட்ட ஜஸ்ட் 35,000 தான். 35,000 தான். அங்க பாருங்க லேப்டாப் எப்படி இருக்கு. இதோட கான்ஃபிகரேஷன் i7 11th generation 16GB RAM 512GB SSD. 512GB? ஆமா. பக்கா வேற லெவல். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்குறோம்னா இப்ப நம்ம கிட்ட வாங்குறோம் பிளஸ் டாக்ஸா இல்ல இன்க்ளூடிங் எல்லாமே? நான் கொடுக்குற ரேட்ஸ் எல்லாமே இன்க்ளூடிங் டாக்ஸ் தான். அந்த பிளஸ் டாக்ஸ் ஹிடன் சார்ஜஸ்லாம் கிடையவே கிடையாது நம்ம கிட்ட. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ் வருமோ அந்த பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லேப் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் பேக்கப்ல எவ்வளவு நினைக்கும்? பேக்கப்லாம் எல்லா லேப்டாப்ஸும் ஆல்மோஸ்ட் 3 hours நிக்கும். இந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3 hours நிக்குமா. ஸோ லேப்டாப்ஸ் பாக்குறீங்க, நல்ல ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா நம்ம Zide Infotech வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவங்களோட கான்டாக்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட்னா டெல். இது டெல் பிரீமியமான மாடல் Dell Latitude 7430. சொல்லுங்க என்ன இது? i7 12th generation 16GB RAM 512GB SSD. 512GB எல்லாமே நம்ம 512GB தான். ஆமா. சூப்பர். இது என்ன வாங்க ரேஞ்ச் நம்ம வாங்கணும் டெல்? இன்னொன்னு சொல்லிறேன், இது டச் ஸ்கிரீனா? ஆமா. ஏய் கேம்லாம் விளையாடலாம் ஜாலியா. கண்டிப்பா. கேமிங் இருக்கு. உங்களுக்கு டிசைனிங், எடிட்டிங் எல்லாத்துக்குமே நீங்க எடிட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இது என்ன ரேஞ்ச் நம்ம டெல் வாங்கினா? இது நீங்க நியூவா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 1,40,000 அரௌண்ட். 1,40,000 தான். நம்ம கிட்ட வாங்கினா ஜஸ்ட் 39,000. 39,000. ஆமா. 39,000 கொடுத்துடலாம். எப்படி நமக்கு 39,000 எப்படி கட்டுப்படி ஆகுது? என்ன எதனால நமக்கு ரேட்டு கம்மியா தரோம்? ரீஃபர்பிஷ்னாலயா? இது ஒன்னு ரீஃபர்பிஷ் ப்ராடக்ட், இன்னொன்னு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம ப்ராடக்ட் வாங்கும்போது ஓகேங்களா வருவாங்க, வந்தாங்கன்னா லேப்டாப் அப்படி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஜஸ்ட் வந்தாங்க வாங்கிட்டு வித்துட்டோம் நம்ம அவங்களுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி இருக்க கூடாது. ஏதாவது சின்ன அவங்களுக்கு இஷ்யூஸ்னால சர்வீஸ் சப்போர்ட், 6 months வாரண்டி, லைஃப் டைம் சப்போர்ட்டும் நம்ம தரோம். நம்ம லைஃப் டைம் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா. பக்கா வேற லெவல். ஸோ நம்ம ஷாப் வந்து எங்க லொக்கேட் ஆகுனா நம்ம ஆலந்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு. கரெக்டான அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ டெல்ல ஒன்று பார்த்துருக்கோம், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ZBookல ஒன்று பார்த்தோம். நெக்ஸ்ட் வேற என்ன வச்சிருக்கோம்? வேற ஏதாவது டிஃபரெண்டா லேப்டாப் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா. லோ பட்ஜெட்ல வேணும்னு கேக்குறவங்களுக்கு நம்ம கிட்ட அவைலபிள். லோ பட்ஜெட் 13,000 சொன்னீங்களே, இது என்னன்னா HP-யா? ஆமா. சோ HP-ல வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப். இதோட கான்ஃபிகரேஷன்னா இது i5 6th generation 8GB RAM 256GB SSD. ஓகே. லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல லேப்டாப் வேணும்னா நம்ம இதுக்கு தரோம். லோ பட்ஜெட்னா எவ்வளவுனா? 13,000 rupees. 13,000 ரூபாய். ஆமா. 13,000 இந்த HP எடுத்துட்டு போயிடலாம். ஆமா. இதோட இன்பில்ட் எல்லாம்
எல்லாமே 8GB RAM இருக்கு, அப்கிரேடபிள் தான். அதுவும் 256 SSD இருக்கு, அதுவும் அப்கிரேடபிள். ஓகே ஓகே போதுமே. ஜஸ்ட் ஆபீஸ் யூஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆபீஸ் யூஸ்க்கு நம்ம நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆபீஸ் எக்ஸல் ப்ரௌசிங் பண்றவங்களுக்கு, மார்க்கெட்டிங் பீப்பிள்ஸ்க்கு அவங்கலாம் தாராளமா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சோ நம்ம லேப்டாப் வேற என்ன நம்ம பண்றோம்? லேப்டாப் பண்றோம். நம்ம கிட்ட லேப்டாப் சார்ஜர் குத்துவீங்களா அதுக்கு? ஆமா, சார்ஜர் மட்டும் இல்லங்க. நம்ம கிட்ட லேப்டாப் வாங்குறவங்களுக்கு இதோட அடாப்டர், ஓகே, அந்த அடாப்டருக்குமே வாரண்டி தரோம். ஓ அதுக்கும் வாரண்டி தரோம். பிளஸ் பேக் கொடுத்துறோம். ஓகே, 64GB பென் டிரைவ் வரையா? ஏய் வயர்லெஸ் மவுஸ். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நம்ம சொன்ன பிரைஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அடங்கிடும். கரெக்டா? 13,000 இப்போ இதோட ரேட் 13,000 ரூபாய்னா ஒரு சொன்ன மவுஸ் அண்ட் பேக் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடாப்டர் எல்லாமே 64GB பென்ட்ரைவோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அதே 13,000 குத்தலாம். ஸோ அதுதான் நம்மளோட ஜைட் இன்ஃபோவோட ப்ளஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்னது எல்லாமே 13,000 இன்னொரு கடையிலே போட்டிருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து ப்ளஸ் டேக்ஸ் சொல்லுவாங்க. கரெக்டாண்ணா? 13,000 ப்ளஸ் டேக்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கிட்ட இன்க்ளூடிங் டேக்ஸ் 13,000 வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ சூப்பர் லேப்டாப்லாம் இருக்குது நம்ம கிட்ட. வாங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய லேப்டாப்ஸ் இருக்குது. உங்களோட தேவை என்னவோ அதை சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லேப்டாப் தருவாங்க. ஆனால் அந்த வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணுறாங்களே பசங்க ரொம்ப உட்காந்து நிறையா எல்லா கான்ஃபிகரேஷனும் வேணுன்றாங்க. அவங்களுக்கு லேப்டாப் இருக்கா நம்ம கிட்ட? கண்டிப்பா இருக்கு. அந்த லேப்டாப் காட்டுங்க. அது என்ன ரேஞ்சு கொடுக்குறோம், அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த லேப்டாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி எடுத்து கொடுத்துருக்காரு. இது என்ன, இது i7? ஆமா, Dell Latitude 5420 i7 11th generation, 16GB RAM, 512GB SSD. இதுவும் 512GB. ஆமா, சூப்பர். ஸோ நம்ம எடிட்டிங் வந்து நான் நிறையா பண்ணுவேன், எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டராக இருக்கும் அப்படின்னா இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போயிடலாம். இதோட ப்ரைஸ் என்னன்னா? இந்த லேப்டாப் ஜஸ்ட் 29,000 கொடுத்துருக்கோம். 29,000 ஆக்சுவல் ப்ரைஸ்? ஆக்சுவல் பிரைஸ் இது 1,25,000. 1,25,000 தான். ஸோ அது மாதிரி நம்ம இம்போர்ட்டட் ஃபுல்லாக தான் நம்ம கிட்ட இருக்குது. இந்த லோக்கல் 40,000 30,000 லேப்டாப்லாம் நம்ம கிட்ட கிடையாது. அந்த மாதிரி லாட்ஸ்லாம் அந்த மாதிரி நம்ம எடுக்கிறதே கிடையாது. ஸோ 1 lakh above இருக்க லேப்டாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ரீபர்விஷ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கொடுத்துட்ருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜைட் இன்ஃபோடெக்கில் தான். ஸோ வாங்க வந்து விசிட் பண்ணிவிட்டு லேப்டாப் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தரமான லேப்டாப் வாங்கிங்க. சும்மா 20,000 30,000 மொக்க லேப்டாப்பாக புதுசாக வாங்காமல் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ தரமாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. சூப்பராக இருக்கும். ஸோ செம ப்ரீமியமான ஒரு லேப் கேட்டு அண்ணங்கிட்ட எடுத்து கொடுத்துருக்காரு. என்ன லேப்னா இது? மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ். ஓகே, 2 மாடல். இது 2 மாடல். இது எவ்வளோ என்ன ரேஞ்சில் நம்ம சேல் ஆகிட்டு இருக்கு? ஆக்சுவல் ப்ரைஸ் லாஸ்ட் மந்த் வரைக்கும் இது நம்ம 28,000 கொடுத்துட்டு இருந்தோம். நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஆமா, மைக்ரோசாஃப்ட்ல நீங்க வாங்க ஆல்மோஸ்ட் 1.5 lakhs வரும். 1.5 lakhs வரும். நம்ம எவ்வளவு கொடுத்துருந்தோம் லாஸ்ட் மந்த்? 28,000 கொடுத்தோம். 28 கொடுத்தோம். இப்போ நம்ம எவ்வளவு கொடுக்க போறோம்? 25,000 rupees. 25K கொடுத்துடலாம். இதோட இதுனா இது i5 8th generation 8GB RAM 256 SSD. ஓகே, பேட்டரி பேக்கப் more than 6 hours நிக்கும் அந்த மாடல்ல. more than 6 hours நிக்கும். பா, சார்ஜ் போடவே தேவையில்ல, 6 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா. பா, வேற லெவல். எங்க பாரு டிஸ்ப்ளே எல்லாம் செம்ம குவாலிட்டியா இருக்கு. டிஸ்ப்ளே எல்லாம் என்ன ரேட்னா வரும் இதுக்கு? இது டிஸ்ப்ளே நீங்க ரிப்ளேஸ் பண்ணனாலே ஆல்மோஸ்ட் 18,000 வரும். 18,000 வரும். இது QLED டிஸ்ப்ளே வித் டச் ஸ்கிரீனோட. ஓ, டச் ஸ்கிரீன் நிறையா? ஏய் வாவ், இங்க பாருங்களேன். சோ டச் ஸ்கிரீன்லாம் இருக்கு. வாவ், செமையா இருக்கே. சூப்பர். ஸோ டச் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் தேடுறீங்கன்னா இந்த லேப்டாப் டேரெக்டாக போயிடலாம். ஸோ இது என்ன, இது வந்து இது பண்ணியிருக்கீங்களா? லேமினேஷன், ஸ்டிக்கரிங், ஸ்கின் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக ரெடி அப்படியே தான் வருமா இது? ஒரிஜினல் செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. 25,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து செம்ம சூப்பராக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட ஓன் இது. ஸோ மைக்ரோசாஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் 2 லேப்டாப்பு. ஸோ 256GB வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான லேப்டாப் வச்சிருக்காங்க. ஸோ இது வேணும்னு நினைக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஆப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா மேக் ப்ரோ ஆனால் இது மேக்புக் ப்ரோ. ஸோ மேக்புக் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ சூப்பராக இருக்கு, செம்ம ப்ரீமியமாக இருக்கு. இதெல்லாம் வாங்க போனால் எவ்வளோ நான் ரேட் சொல்லுவாங்க ஆக்சுவல் ப்ரைஸு? இல்லைங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 lakh மேலே இருக்கும். 1 lakh மேலே தான் இருக்கும். நம்ம கிட்ட ஜஸ்ட் 40,000 rupees. 40,000 rupees. இதோட ஃபீச்சர்ஸ்னா i9 ஆமா. ஓகே, Intel i9 16GB RAM 512GB SSD. 512GB அப்பா, நம்ம எல்லாமே 512GB தான் மோஸ்ட்லி இல்ல. 512GB தான். ஸோ லேப்டாப் நீங்க ஒன்ஸ் வாங்குறீங்க வந்து திருப்பி அது வேணும் இது வேணும்னு சொல்லி தனியா நீங்க அப்டேட் பண்ண வேணாம். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வச்சு சூப்பரா தராங்க. 512GBல ஆப்பிள் மேக்புக் ப்ரோ. ஸோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 40,000 வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்றாங்க இன்க்ளூடிங் டாக்ஸ். வாங்க, நம்ம கிரெடிட் கார்டு பேமெண்ட் இருக்கு. என்னென்ன பேமெண்ட் தான்? மோட் ஆஃப் பேமெண்ட் யூபிஐ பேமெண்ட் பண்ணலாம், கிரெடிட் கார்டு பண்ணலாம். ஸோ 2 பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டபிள் தான். வாங்க, நம்ம ரிட்டர்ன் எது எடுத்துக்கலாம். நம்ம ஓல்டு லேப்டாப் எதுவும் எடுத்துப்போமா இப்போ இதுக்கு?
சேல்ஸுக்கு இல்ல சார் ஓல்டு நம்ம எடுக்கிறது ஓல்டு எடுக்கிறது கிடையாது ஒன்லி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மட்டும்தான். வாங்க சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். என்ன ப்ராப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா முடியாது இல்லை இம்போர்ட்டடு இது எங்கேயும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வெளிலலாம் தேடாதீங்க. நம்ம அண்ணிட்ட வாங்க பக்காவாக முடிச்சு கொடுத்துருவோம். என்ன ப்ராப்ளம்னா சரி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி மேக்புக்கில் வேற இடத்துல நான் வச்சிருக்கீங்க. மேக்புக்லேயே நம்ம கிட்ட i7 இருக்கு. i7 இருக்கா? ஓகே, அதெல்லாம் என்ன ரேஞ்ச் நான் கொடுக்குறோம்? 38,000 rupees வரும். 38. வாவ் பா, ஆப்பிள்லாம் நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் வாங்க முடியும். ஸோ இம்போர்ட்டடு. ஸோ ஆப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா மேக் ப்ரோ இது ஒன்றா இது மாடலு இல்ல ப்ரோ தான், இதுவும் ப்ரோ தான். மேக் ப்ரோ தான். ஸோ மேக் ப்ரோ தான். இது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா i7 16GB RAM 512GB SSD 512GB SSD. ஆமா 1.5GB Intel HD graphics. ஓகே, 4GB Radeon graphics. டச் ஸ்க்ரீனா? இல்ல டச் ஸ்க்ரீன் கிடையாது. டச் பார் இருக்கு. டச் பார்னா? டச் பார். ஓ இந்த பாரா? டச் பார் இங்கே நீங்க எல்லாமே அக்சஸ் பண்ணலாம். ஓ ஓகே நம்ம இங்க டச் பண்ணாம இங்கே நம்ம டச் பண்ணிக்கலாம். டச் பார்லயே உங்களுக்கு எல்லாமே அக்சஸ் பண்ணலாம். ஆமாப்பா, அது ஒரு வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது, ஸோ வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்றது, மியூட் பண்றது, பிரைட்னஸ் ஏத்துறது, பிரைட்னஸ் குறைக்கிறது, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு எல்லாமே. பா செம்மையா இருக்கே. ஸோ இது என்ன ரேஞ்ச் நான் தர போறோம்? 38,000 rupees. 38,000க்கு லேப்டாப் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. எங்கன்னா நம்ம ஜைட் இன்ஃபோடெக்ல தான். ஸோ வாங்க மிஸ் பண்ணாம சீக்கிரமா கிராப் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே எவ்வளோ இல்லைங்கண்ணா? இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் தரலாம் ரெகுலரா 365 டேஸ்மே. சும்மா ஒரு 2 மாசம் வாத்தி வந்தாங்க. அப்படிலாம் இல்ல 1 2 3. ஸோ இந்த மாதிரி லேப்டாப்ஸ்லாம் இம்போர்ட்டட் லேப்டாப்ஸ்லாம் எப்பயுமே 365 டேஸுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கும். வாங்க வந்து டேரெக்டாக பை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, நிறைய ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வாங்கணும், புதுசாக வாங்கணும்னாலும் நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ரேஞ்சுக்கு வாங்கினா நல்லா இருக்காது. ஒரு இம்போர்ட்டட் மீடியம் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மறக்காம வந்து பை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப் எடுத்து வந்து கொடுத்துருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 22,000 கொடுத்தலாம். கரெக்டானா 22,000 ரூபாய்க்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான லேப்டாப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான் பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது, அப்படியே இப்படி திருப்பிக்கலாம். ஸோ 360 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணி நீங்கள் டேபாகவும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் லேப்டாப்பாகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 22,000க்கு. இதோட ஃபீச்சர்ஸ் சொல்லுங்கண்ணா, என்னென்னலாம் இருக்குண்ணா இதில்? இது i5 10th generation 8GB RAM 256GB SSD. ஓகே, டிராவல் பண்றவங்களுக்கு, மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ்க்கு, அவங்களாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஃப்ரீக்வென்ட் டிராவலர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர். ஸோ 22,000 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு மினி அழகான கியூட்டான 365 டிகிரி ரொட்டேஷன் ஆகக்கூடிய ஒரு லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பை பண்ணிக்கோங்களாம். சூப்பராக இருக்கும். ஸோ ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்ன்ற அண்ணன். இது மட்டும் கிடையாதுங்க, இதோட உங்களுக்கு சார்ஜரு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேகு அண்ட் 64GB பென்ட்ரைவு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் இது எல்லாமே சேர்த்து 22,000 நீங்கள் பே பண்ணால் போதும், அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பண்ணிக்கலாம் அண்ட் ஜிபே பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டபிள். ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன வச்சிருக்கோம்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேபு, வேற லெவலில் இருக்கும் ஸ்பீக்கரு. இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சமத்தாரமாக இருக்கும். பைஜூல வந்து பார்த்தீங்கன்னா இதுவான டேபான இது. ஆமா, இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது? இது பைஜூஸோட லர்ன் ஸ்டேஷன் டேப். ஓகே, அன்யூஸ்ட் யூனிட்ஸ் எல்லாமே அன்யூஸ்டா? ஆமா, ஓகே. பாக்ஸ் மட்டும் தான் இருக்காது, கம்ப்ளீட்டா அன்யூஸ்டு. நம்ம தான் ஆன் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணணும். அப்படியா? ஸோ என்னெல்லாம் இருக்குண்ணா இதுல? இதுல நீங்க எல்லாமே அஃபிஷியல் யூஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். நீங்க நம்ம மொபைல் இருக்கிறது எல்லாமே இருக்குப்பா இதுல. இன்ஸ்டாகிராமு, ஜியோ ஹாட்ஸ்டார், ஜிமெயிலு, ஸோ அது இல்லாமல் வாட்ஸ்அப், யூடியூப், பா எல்லாமே இருக்கானா இதுல? எல்லாமே நம்ம இதுல யூஸ் பண்ணலாம். ஓகே. 32GB இது இவ்வளவும் கவர் ஆயிடுதா? ஆமா, 3GB RAM 32GB இன்டர்னல். ஜஸ்ட் இதா இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க 1TB வரைக்கும் அப்கிரேடபிள். அப்கிரேட் பண்ணலாம், மெமரி கார்டு போட்டுக்கலாம். பா தரோம் வேற மாதிரி. ஸோ இங்க பாருங்களா, ஸ்பீக்கர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓப்பன் பண்ண தலைவனோட பாட்டு வேற வந்துருக்கு, ப்ளே பண்ணிடுவோம். வாவ், இந்த மாதிரி வந்து செம்மையா இருக்கும். சூப்பரான டேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். இதான் என்ன ரேட் நான் தரோம்? என்ன ரேட் இருக்கும் ஜஸ்ட் நீங்க கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரினா நம்ம ஒரு டேவா வாங்கணும்னா ஒரு 12,000 to 13,000 கிட்ட வரும். பைஜூல வாங்கணும் அப்படின்னா ஒரு 8,000. அவ்வளோலாம் கிடையாது, ஜஸ்ட் 5,500. 5,500 ரூபாய். ஓ 5,500 கொடுத்தலாமா? ஓ 5,500 இது எல்லாமே எங்க பாருங்களா, 2 கேமரா, கீழே ஒரு கேமரா, மேலே கேமரா, உங்களுக்கு யூடியூப் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு, நம்ம எதுவாக வேணா யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களோட ஆஃபீஸில் ரிசப்ஷனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கேட்டாங்கன்னா தரலாம் முடியாது, இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருங்க, செம்மையாக யூஸ் ஆகும். இதில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு, செம்ம ஒர்த்து. ஸோ இந்த மாதிரி டேப்ஸ்லாம் வந்து வேணுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ஃப்ரெண்டோட நான் எங்கன்னா வைப் பண்ண போகிறனாலும் இந்த மாதிரி அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு சாங் கேட்டு செம்மையாக வைப் பண்ணிக்கலாம்.
ஸோ இதெல்லாம் என்ன ரேட் நான் கொடுக்குறோம் 5500 கொடுக்குறோம். ஆமா. எத்தனை பீஸ் நான் நம்ம கிட்ட இருக்கு அவைலபிள்? 100 பீஸ் கேட்டாலும் அவைலபிள் இருக்கு. 100 பீஸ் கேட்டாலும் கொடுக்கும். 100 பீஸ் கேட்டாலும் அவைலபிள் இருக்கான். உங்களோட ஊர்ல உங்களோட ஸ்டோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது மொத்தமா ஹோல்சேல வாங்கி வச்சு நீங்க சேல் பண்ணாலும் சேல் பண்ணிக்கலாம். ஹோல்சேல் பிரைஸ் வரும்போது அதோட பிரைஸே வேற மாதிரி மாறும். கரெக்டானா? கண்டிப்பா. ஹோல்சேல் வரும்போது மினிமம் எத்தனை நான் கொடுக்கணும்? ஹோல்சேல்னா மினிமம் 5 எடுக்கணும். ஹோல்சேல் 5 எடுக்கணும். மினிமம் 5 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுத்துருவாப்ல. அண்ணனோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, மறக்காம செக் இன் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி லேப்டாப்லாம் எங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜைடு இன்ஃபோடெக்ல அண்ணா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அண்ணா நம்ம ஷாப் எங்க இருக்கு? ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன்ல ஜஸ்ட் 100 மீட்டர்ஸ், சென்ட் தாமஸ் மெட்ரோ ஸ்டேஷன்ல ஜஸ்ட் 100 மீட்டர். 100 மீட்டர்ஸ் தான். எந்த இதுல தான் இறங்கிங்க 100 மீட்டர்ஸ் நடந்து வந்தா போதும் நம்மளோட ஷாப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 13000 இருந்து 40000, 50000, 60000 எல்லா விதமான லேப்டாப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி இம்போர்ட்டட். கடையோட லொகேஷன் உங்களுக்கு கான்டாக்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும். மறக்காம விசிட் பண்ணி எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ்ண்ணா.